ஆனந்தமயமாக இன்றைக்கு நல்லூர் சொல்லுகின்ற புனிதமான இடத்திலே நல்லூர் விஷ்ணு கோயிலாக அமர்ந்திருக்கின்ற சுருதேவி பூதேவி சமீத பூமாதேவி சமீத அழகான மகா விஷ்ணு பெருமான் தேர் திருவிழா நன்னாள் என்று சொல்லுகின்ற இன்னைக்கு தேரிலே ஆர்வணித்து இன்னும் சொற்ப நேரத்திலே உங்களுடைய அழகான வீடுகள் இல்லங்கள் தோறும் வீதி வழியாக நாவலர் வீரடியாக வந்து அதன் பின்னர் நல்லூர் தெற்கு வீதியாக வந்து அதன் பின்னர் நாச்சிமார் கோயிலடியாக வந்து எம்பெருமான் வர இருக்கின்றானல்லவா. இன்னைக்கு தேர் படத்தை பற்றி நாங்கள் எல்லோரும் பிடிக்க வேண்டும். ஏனென்றால் சைவ மக்களாக இருக்கின்ற எம்பெருமான் இந்த குரோதி வருடத்திலே 2024 நல்லாண்டிலே வருடத்திலே ஒரு முறைதான் இந்த தேரிலே ஆரோகணித்து எம்பெருமான் சொற்ப நேரத்திலே அசைந்து வரவிருக்கின்றார் அல்லவா. அந்த திருக்காட்சியை நாங்கள் எல்லோரும் கண்டு நல்ல அருளை எல்லோரும் பெற வேண்டும் அல்லவா. நாராயணா என்னாத நாவென்ன நாவு ஒன்று அங்கே முன்னே கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் தினமும் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இந்த நாராயண பெருமானுடைய நாமத்தை எல்லோரும் உச்சரித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா. இன்னைக்கு தேர் திருவிழா என்று சொன்னார் அளித்தல் சங்கார தொழிலே உணர்த்துகின்ற அந்த அழகான தேர் திருவிழா 10ஆம் திருவிழாவாக மிக சிறப்பாக பெருமானுடைய ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அழகான விஷ்ணு கோயிலை பாருங்கள். இன்னைக்கு தை மாதத்திலே கும்பாபிஷேக பெருவிழா உடம்புக்கு பெருவிழா கண்டிருக்கின்றது. இந்த ஆலயம் ஒரு 100 வருடங்கள் பழமையான ஆலயமாக திகழ்கின்றது. அது மட்டுமன்று இந்த ஆலயத்துடைய தலவெட்சமாக அன்னமரம் திகழ்கின்றனவா. அழகான அன்னமரத்திலே தோன்றி எல்லோருக்கும் நல்லவர்கள் தருகின்ற இந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா எல்லோரும் நாராயண பெருமானுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றனவா. கோவிந்தா 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 என்று கோவிந்த பெருமானுடைய அந்த நாமத்தை எல்லோரும் உச்சரித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா. கோவிந்தா கோவிந்தா என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய அந்த உடம்பிலே மனம் வாக்கு காயம் என்று சொல்லுகின்ற 3 திரியரணங்கள் இருக்கின்றது. அந்த 3 திரியரணங்களோடாக அங்கே இறைவனை நாங்கள் சிந்தனை செய்ய வேண்டும் அல்லவா. சிந்தனை செய்கின்ற பொழுது நாங்கள் நினைக்கின்ற சகல பொருள்களையும் தருவார் அல்லவா. மனிதன் என்று சொன்னால் இந்த சைவம் என்று சொன்னால் நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை நெறி நாங்கள் எப்படி செல்ல வேண்டும் என்ன வழியால் செல்ல வேண்டும் என்று நாங்கள் எண்ணி வணங்க வேண்டும் அல்லவா. அங்கே அடியோர்கள் எல்லோரும் அற்புதமாக சிதறுதங்க அழைக்கின்றார்கள். எங்களுடைய ஆணவம் கர்மம் மாறி என்று சொல்லுகின்ற நுண்மரங்களும் இன்றைக்கு சிதறி எமக்கெல்லாம் நல்ல விடுபோது கிடைக்க வேண்டும் என்று அங்கே ஒற்ற கையால் தேங்காய் அடிப்புடைக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் துன்பங்கள் துயரங்கள் விதைகள் எல்லாம் இன்னைக்கு வெதும்பி சாம்பலாக்க வேண்டும் என்று எல்லோரும் பெருமானுடைய அந்த நல்ல கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று நாராயண பெருமானுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும் அல்லவா. கண்ணன் கடலை நன்னும் மனமுடையா என்றும் திருநாமம் பெருவோம் என்று அங்கே அழகாக இந்த ஆழ்வார்கள் எல்லோரும் இந்த நம்பி வணங்கி நல்லவர்கள் பெற்றிருக்கின்றார்களா. அதே போல நாங்களும் இந்த நம்பிக்கையுடன் இந்த நல்லூர் பதியிலே அமர்ந்திருந்து நல்லாட்சி முடிகின்ற நல்லூர் விஷ்ணு கோயிலாக இந்த ஆலயம் சிறந்த ஆலயமாக முற்றில் சீரமாக இருக்கின்றனவா. நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு அழகான ஆலயத்துடைய உபயோகராக கன்னிபுரம் ராயர்களுடைய உபயோகமாக 10ஆம் திருவிழா உபயோக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனவா. இந்த திருவருள் காட்சி அழகாக எம்பெருமான் தேரிலே ஆர்வணித்து விட்டார். எல்லோரும் வடம் பெற்று இழுத்து விட்டார். எம்பெருமானுடைய இடத்தை நீங்கள் எல்லோரும் பிடிக்கலாம் அல்லவா. பற்பல தலங்களில் பண்போடு இருந்து பகையருள் தீர்த்த நாராயணா விஷ்ணு பெருமான் அற்புதமாக ஆனந்த பயமாக நல்லவர்கள் தருகின்ற